ஹலோ வணக்கம் உறவுகளே. நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்பயுமே நாம் நல்லா இருக்கணும்னு நினைங்க. நிச்சயமாக எல்லா பேருமே நல்லா இருப்போம். ஓகேங்களா? இன்றைக்கி ஒரு பதிவு என்ன அப்படின்னா, அதாவது ஒரு வாக்குவாதம் நடந்துச்சு அப்படின்னா ஒரு சிலர் விட்டு கொடுத்து போயிடுவாங்க. விட்டு கொடுத்து போகிறாங்க அப்படின்ன உடனே நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. ஏன் விட்டு கொடுத்து போகிறாங்க அப்படின்னா, உன்னைய மாதிரி முட்டாள்கிட்ட பேசி உனக்கு புரிய வைக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை அப்படிங்கிறது தான் அதோட உதாரணம். அவங்க அதாவது ஒன்றுமே சொல்லாமல் போகிறாங்க அப்படின்னா, அதுக்கு என்ன பதில் அப்படின்னா, பிராக்கெட்டில் 1000 செருப்படிகளுக்கு சமம். கூட நான் வாக்குவாதம் பண்ணி என்னோட டயத்தை வீணடிக்க விரும்பவில்லை அப்படிங்கிறது தான் அது உதாரணம். உடனே இவங்க நினச்சிக்குவாங்க, அவங்களுக்கு பதில் சொல்ல தெரியல, அதனால தான் பயந்து போயிட்டாங்க அப்படின்ட்டு. அப்படி இல்லை. அதுதான் சிங்கம் எப்பயுமே சிங்கம் தான். சிங்கம் வயசானாலும், அது நோய்வாய்ப்பட்டாலும் சிங்கத்தில் கர்ஜிக்க மட்டும்தான் முடியும். நரியால் ஊளையிட மட்டும்தான் முடியும். நரி எப்பயுமே சிங்கமாகவே முடியாது. நரி நினச்சிக்கு நம்ம பெரிய சிங்கம் மாதிரி வேஷம் போட்டோம், அது என்றைக்கு இம்பாசிபிள். ஸோ ஆல்வேஸ் லயன் இஸ் ஆல்வேஸ் லயன். சிங்கம் நரி எப்பயுமே குள்ள நரி தான். ஸோ நம்ம பெருசாக ஊளையிட்டு ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டினதுனால நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு எந்த நரியுமே நினைக்கக்கூடாது. நினச்சது எப்படின்னா அது நரிக்கே உண்டான அது குணம்தான். ஸோ நீங்கள் சிங்கமாக நரியா அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணுங்க. நீங்கள் எப்பயுமே சிங்கமாக இருங்க. நரிகளை பார்த்து ஊளையிடுற நரிகளை பார்த்து என்றைக்கும் கவலையப்படாதீங்க. வாழ்க்கையில் நீங்கள் என்றைக்கும் சிங்கமாகவே இருங்க. ஒரு காட்டில் சிங்கம் தான் எப்பயுமே ராஜா. பி ஆல்வேஸ் லயன்.